மூவரும் தங்கள் தொழிலே புரிந்திட முந்தி முந்தி தாவரும் நெற்றியில் தாங்கி உன் நாமத்தை சாற்றிடுவார். தேவரும் போற்றிய தேவி உனையன்றி தெய்வமுண்டோ, மேவரும் சீர் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே. மெய்ப்பொருள் வாரண மாமுக மீதினில் வாய்ந்து துதி கைப்பொருளே என்று கைதொழுவார்க்கு உன் கருணை வைப்பாய். பொய்ப்பனியோ அறியாத அமுதீசன் புகழுமெங்கள் மெய்ப்பொருளே கடவுர் வாழும் கள்ள விநாயகனே என்று மூவரும் தேவரும் யாவரும் உன்னை நினைத்து உன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு உன்னுடைய திருநாமத்தையே இடையராது சொல்லிக்கொண்டு தாங்கள் நெற்றியில் திருநாமத்தை சாற்றிக்கொண்டு அவரவர் தொழிலை செய்கிறார்கள். அவரவர்கள் தொழில்களில் எந்த இடையூறும் இல்லாமல் நீ காப்பாற்றி வருகிறாயே. எங்களுடைய ஈசனுடைய திருமகனே, நீ எங்களுக்கு நல்லருளையும் நல் வளங்களையும் நல்ல செல்வங்களையும் வாரி வழங்கி எங்கள் வாழ்க்கையில் எந்த இடையூறும் இல்லாத வண்ணம் எங்களை காப்பாற்றி கரை தேற்ற வேண்டும் என்று இந்த பதிகத்தின் வாயிலாக அபிராமி பட்டர் அருளி செய்த கள்ளவாரண பதிகத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார்கள். மேல்வரும் பதிகங்களை பாடி நாம் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு வழிபாடாகவும் எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு ஒரு வேண்டுதலாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி வேண்டுமானாலும் இதை நீங்கள் கடைபிடித்து செய்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அனுபவ ரீதியான ஒரு உணர்ச்சிவசமான ஒரு செய்தியை நீங்கள் உணரலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு நாம் அந்தாதியை இன்று முதல் நாம் பார்க்க போகின்றோம். ஆலயத்தினுடைய மகிமையை முதல் பகுதியிலேயே நாம் பார்த்தோம். இருந்த போதிலும் சற்றே அதையும் சிந்தித்து பார்த்துவிட்டு நாம் அந்தாதிக்குள் செல்லலாம். ஆலயத்தினுடைய பிரதான தெய்வமாக அமிர்தகடேஸ்வரர், சுவாமி அமிர்தலிங்கேஸ்வரர், அம்பிகை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ஜனனியாக விளங்கக்கூடியவள் அபிராமி, அகிலாண்டேஸ்வரி, திரிபுர சுந்தரி மற்றும் நிரம்ப திருப்பெயர்களால் வழங்கப்படுகிறாள், அழைக்கப்படுகிறாள். அடியார்களின் அன்பிற்கு பாத்திரமான அன்னை பல்வேறு திருநாமங்களோடு நமக்கு காட்சி தருவது அந்தாதி பாடல் மூலமாக. 50வது பாடலிலே நாயகி, நான்முகி, நாராயணி, சங்கரி, சாம்பவி, சாதினச்சி என்றெல்லாம் அவளை புகழ்ந்து கொண்டே செல்வார். அதை நாம் பார்க்கலாம். அப்படி அன்னையையும் சுவாமியையும் ஏராளமானோர் வந்து வழிபட்டு பலன் பெற்று சென்றிருக்கிறார்கள். சமய குரவர்கள் 4 அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் மற்றும் திருமூல நாயனார், சேரமான் பெருமான் நாயனார், நக்கீரதேவ நாயனார், பரணதேவ நாயனார், செக்கிழார் பிரான், எம்பெருமான், திருமால், பிரம்மதேவர், காலதேவர், சப்தமாதர்கள், அகஸ்தியம்பெருமான், புலஸ்திய முனிவர், வாசுகி நாகம், துர்காதேவி, பூமாதேவி, சிவிச்சக்கரவர்த்தி, சோமசர்மன், சிவசர்மன், ஏமகிரீடன், ரத்னக்கைடகன், சந்திரபூஷன், பிரமாதிரசன், ரத்னாகரன், பஞ்ச சூரியர்கள், இன்னும் ஏராளமானோர் வந்து வழிபட்டு அவர்களுடைய கடமையை நிறைவேற்றி சென்றிருக்கிறார்கள். இத்தலத்தினுடைய மகாத்மியம் நமக்கு உணர்த்துகிறது. இப்படி பெருமைக்கும் பேருக்கும் பேர் பெற்ற விளங்கக்கூடிய ஸ்தலம் வில்வ வனம் என்று அழைக்கப்படுகிறது. வில்வ வனம் என்று அழைக்க காரணம், சுவாமிக்கு வில்வநாதேஸ்வரர் என்ற திருநாமம் உண்டு. பிரம்மதேவர் ஒரு சமயம் தனக்கு ஞான உபதேசம் எம்பெருமான் வழங்க வேண்டும் என்று எண்ணி இறைவனாரிடம் சென்ற ஞான உபதேசம் எனக்கு நீங்கள் புகட்ட வேண்டும் சுவாமி என்று கேட்டார். அதற்கு எம்பெருமான் சிவபெருமான் சொன்னார், தனது கைகளிலே சில வில்வ விதைகளை வைத்து, இந்த பிரபஞ்சத்திலே நான் இந்த வில்வ விதைகளை தெளிப்பேன்,
ஆனால் நீ இது ஒரு முகூர்த்த நாழிகைக்குள் சென்று எங்கு இந்த விதை முளைக்கிறதோ அங்கு சென்று சிவ வழிபாடு மேற்கொண்டேயானால் அவ்விடத்தில் வந்து நான் உனக்கு ஞான உபதேசம் செய்கிறேன் என்றார். அதன்படி ஈஸ்வரனும் விதைகளை தெளித்தார். பிரம்மதேவரும் சென்று பூலோகத்திற்கு வந்த இடம்தான் திருக்கடவூர். அந்த விதை விழுந்த இடம்தான் சுவாமி அருகமையில் இருக்கக்கூடிய தலவிருட்சமான ஜாதி முல்லை கொடியும் அருகாமையில் இருக்கக்கூடிய வில்வ மரமும். இந்த ஜாதி முல்லைக்கான வரலாறு பின்னால் சொல்கிறேன். வில்வ மரத்தில் அந்த முளைத்த இடம், அந்த மரத்திற்கு அடியில் அங்கேயே சென்று பிரம்மதேவர் சிவபூஜை செய்தார். ஈஸ்வரன் தோன்றி ஞான உபதேசம் அந்த இடத்திலே செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படி ஞான உபதேசம் செய்த இடம் திருக்கடவூராகையால் தங்களுடைய குழந்தைகள் கல்வி குறைபாடுகள் இருந்தாலும் சரி, அறிவு வளர்ச்சி குன்றி வளர்ந்தாலும் சரி, உடல் உபாதைகளோடு வளர்ந்தாலும் சரி, அவர்கள் கல்விக்கு தடையாக அவர்கள் உடலை வாட்டினால் அது எந்த குறையாக இருந்தாலும் அமிர்தகடேஸ்வரர் தீர்த்து வைப்பார். அபிராமி அம்மை எல்லா செல்வங்களையும் வழங்குகிறாள் என்று அந்தாதியில் கூறுகிறார்கள். ஆனால் ஸ்தலத்தினுடைய மறைமுக எப்படி இரகசியமாக அந்த கால சக்கரம் தீபாரதனை காட்டப்படுகிறதோ அதுபோல ரகசியமான ஒன்று அந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஞான உபதேசம் செய்யக்கூடிய வழங்கக்கூடிய ஈஸ்வரனாக அங்கு விளங்குகிறார். இந்த ஊருக்கு கடபுரி கடவுர் என்றெல்லாம் இருக்கிறது. நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறோம். யமவாதனையை கடப்பதற்கு உதவக்கூடிய ஊர் என்பதனால் இதனை கடவுர் கடபுரி என்றெல்லாம் அழைக்கிறார்கள். மிருகண்ட முனிவரின் புதல்வனான மார்கண்டேயர் இறைவனை வழிபாடு செய்வதற்காக கங்கை தீர்த்தம் எடுத்து வரும் பொழுது இந்த பிஞ்சில வனம் என்று சொல்லக்கூடிய ஜாதி முல்லை கொடியும் சேர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்படி இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த ஜாதி மல்லி கொடியும் சேர்ந்து வந்ததால் அத்தலத்திலே ஜாதி முல்லை கொடியும் தலவிருட்சமாக விளங்குகிறது. இது என்ன அதிசயம் என்றால் ஆண்டுதோறும் பூத்துக்கொண்டே இருக்கின்றது என்கிறது இந்த தலத்தினுடைய வரலாறு. அப்படி பிஞ்சில வனம் என்றும் இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. ஜாதி முல்லை கொடியும் வில்வ மரமும் தலவிருட்சமாக விளங்குகிறது. கள்ளவாரண விநாயகரை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அவர் சுவாமிக்கு வலதுபுறத்திலே அமிர்த கலசத்தை துதிக்கையில் தாங்கி கொண்டு தன்னை நாடி வரக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் வழங்குகிறார். இந்த ஸ்தலத்திற்கு செல்வதற்கு முன்னால் இருவரை கண்டிப்பாக நாம் சந்திக்க வேண்டும். ஒன்று காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய முனீஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும். பிறகு புண்ணிய வரதர் பாவ விமோசனர் என்று இருவர் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து விட்டுதான் நாம் அனைவரையும் தரிசிக்க வேண்டும். முதலில் பாப விமோசனரை தரிசிக்க வேண்டும். அவரிடத்தில் சென்று தன்னுடைய பாவங்களை எல்லாம் அவரிடத்திலே நாசம் செய்துவிட்டு அந்த பாவ விமோசரனை தரிசனம் செய்துவிட்டு அகத்தியம்பெருமானால் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யப்பட்ட லிங்கேஸ்வரர் பாவ விமோசனர், அவரை தரிசனம் செய்து நம்மை நாமே தூய்மை செய்து கொண்டு புண்ணியவரதரை நாடி செல்ல வேண்டும். அவர் புலத்தியர் முனிவரிடமிருந்து புலத்திய முனிவர் மிருகண்ட முனிவரினுடைய புதல்வர் மார்கண்டேயரை காண வரும்போது அங்கு அவரால் பிரதிஷ்டை செய்து அர்ச்சனை செய்த அமிர்தலிங்கேஸ்வரர் அவர் புண்ணியவரதர். தன்னை நாடி வரக்கூடிய அடியார் பெருமக்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அவற்றையெல்லாம் போக்கி புண்ணியத்தை வழங்கக்கூடிய நாதராக விளங்குகிறார். அப்படி புலத்தியர் மார்கண்டேயரை காண வரும்போது அவரால் பிரதிஷ்டை செய்து அர்ச்சனை செய்த லிங்கேஸ்வரர் புண்ணியவரதர். அவரை தரிசனம் செய்துதான் மற்ற பரிவார தேவதைகளை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். வில்வ வனேஸ்வரர் என்று ஒரு இடத்தில் இருக்கிறார். அவர்தான்
ஆதி மூர்த்தியாக இந்த தலத்தில் விளங்குகிறார். பிரம்மனால் அர்ச்சிக்கப்பட்டவர், பிரம்மனால் பூஜிக்கப்பட்டவர், சிவபெருமானால் பிரம்மருக்கு ஞான உபதேசம் செய்யப்பட்டவர். இவர் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உள் பிரகாரத்தில் ஈசான்ய மூலையிலே மேற்கு நோக்கிய சந்நிதியிலே அமர்ந்து அருள்பாலிக்கிறார். அர்த்த மண்டபத்தில் மார்கண்டேயர் கங்கையை கொண்டு வந்த சுரங்கப்பாதை இன்றும் இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய சான்றுகள். மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம், அருள் பொங்கக்கூடிய ஸ்தலம். என்றும் 16ஆக ஆசீர்வதிக்கப்பட்ட மார்கண்டேயர் மட்டுமல்ல, அன்னையையே தன் உயிர் மூச்சாக கொண்டு சக்தியையே அடைந்த அபிராமி பட்டர் மட்டுமல்ல, குங்கலிய நாயனார் என்று ஒருவர் அங்கு வாழ்ந்து வந்தார். யார் இந்த குங்கலிய நாயனார்? குங்கலியம் என்றால் தூபம், நறுமண தூபம், சாம்பிராணி வகையை சார்ந்தது. தன் ஆயுட்காலம் முழுவதும் குங்கலியத்தால் கொண்டு நறுமண புகையை அவருக்கு, அமிர்தகடேஸ்வரருக்கு செலுத்துவதே அவருடைய கடமையாக, சிவ தொண்டாக, சிவ கைங்கரியமாக செய்து வந்த மகான். சகலத்தையும் விற்று குங்கலியம் வாங்கினார். தன் நிலபலத்தை எல்லாம் விற்று குங்கலியம் வாங்கி தூபம் போட்டார். அவர் ஒரு முறை என்ன செய்தார்? கும்பகோணம் அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்பனந்தாளுக்கு வருகை தர நினைத்தார். இந்த திருப்பனந்தாள் சேஸ்திரம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. அங்கு இருக்கக்கூடிய அருண ஜடேஸ்வரர் சுவாமிக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மங்கையர்க்கரசி எனும் பெண் தினமும் தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்வது வழக்கம். ஒரு நாள் தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பெண்ணினுடைய சீலையில் உள்ள முந்தானை எனும் சொல்லக்கூடிய பகுதி நழுவி வந்தது. இதை பார்த்த எம்பெருமான் தலையை குனிந்தார். சற்று தலையை குனிந்தவர் தலையை நிமிர்த்தவில்லை. அந்த பெண்ணும் போராடி பார்க்கிறாள், முடியவில்லை. அங்கு இருக்கக்கூடிய ஆட்சி செய்த மன்னன் அங்கு வந்து பல போராட்டங்கள் செய்தும் நிமிர்க்க முடியவில்லை. பல்வேறு ரிஷிகளும் மகான்களும் வந்தும் பார்த்தார்கள், முடியவில்லை. குங்கிலிய நாயனார் அங்கு சென்று ஒரு வேலையாக சென்ற பொழுது செய்தியை அறிந்தார். உடனே விரைந்து சென்று சில பாடல்களை பாடினார். முடியவில்லை. ஆனால் ஒரு கயிற்றை எடுத்து ஒரு பகுதியை தனது கழுத்திலேயும் மற்றொரு பகுதியை ஈஸ்வரன் கழுத்திலேயும் சுருக்கிட்டு கொண்டு, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நீ நிமிர்ந்தே ஆக வேண்டும் என்ற சிவபக்தியை அங்கு காட்டினார். இறைவன் ஒரு கட்டத்திலே, குங்கலிய நாயனாரே, உன்னுடைய சிவபக்தியை நாம் மெச்சினோம், சுருக்கை அவள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே குனிந்திருந்த சிவபெருமானுடைய லிங்க திருமேனி நிமிர்ந்தது என்று சொன்னால், அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த மகான் வாழ்ந்த ஊர் திருக்கடவுர். ஆக பல்வேறு சிறப்புகளும் பிரமிக்க வைக்கும் தகவல்களும் நிரம்ப இருக்கக்கூடிய திருக்கடவுர் தேவஸ்தானம். அங்கு இருக்கக்கூடிய அம்பிகை எல்லோருக்கும் 16 செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவளாக இருக்கிறாள் என்று அம்மை பதிகம் நமக்கு விளக்குகிறது. இப்படியெல்லாம் பல சிறப்புக்கும் பல பெருமைக்கும் உரிய ஸ்தலத்தினுடைய அந்தாதி பதிகத்தை தொடர்ந்து சிந்திப்போம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும், ஆதியருணாசலம் அமைந்த பெருமானே. பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.